Dear students, நம்ம வந்து போன கிளாஸில் பிளாக் கால்குலஸ்னு என்னென்னு பார்த்தீங்க. இந்த கிளாஸில் வந்து அதை க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜருக்கு பேர் ஸ்கேலிங். இந்த மாதிரி அழுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அழுக்கு ரெண்டு வகையாக இருக்கும். ஈருக்கு அடியில் இருந்து அது பேர் சப் ஜிஞ்சேவல். சப்னா கீழே, ஜிஞ்சேவல்னா ஈரு. சப் ஜிஞ்சேவல், சூப்ரா ஜிஞ்சேவல்னா ஈருக்கு மேலே, சப் ஜிஞ்சேவல்னா ஈருக்கு கீழே. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் of the plaque and calculus in the supragingival and the subgingival region. இது பேர் ஸ்கேலிங். இப்போ சில பேருக்கு வெறும் அழுக்கு இருந்தால் சரியாயிடும், அழுக்கு எடுத்தாலே சரியாயிடும். அதனால் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணுவோம். இது காமனாக டாக்டர் எனக்கு பல் க்ளீன் பண்ணோம், காரை படிஞ்சிருக்கு, அழுக்காக இருக்குன்னு வந்தவங்க இதுக்கு தான் செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு ஈரில் வலி வந்தால் ஈர்லேயும் சில நரம்புகள்லாம் அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்கும், அதனால் கூச்சம் இருக்கும்பாங்க. ஸோ அவங்க பல் விளக்குனா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி மஞ்சளாக கட்டியாக இருக்கிற ஆளுக்கு இந்த மாதிரி ஈரு புண்ணாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது ஸ்கேலிங்கிற இந்த ப்ரொசீஜர். உங்களுக்கு ஸ்கேலிங், ஃபில்லிங், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த 3 தான் மெயின் ப்ரொசீஜர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரூட் பிளானிங். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈருக்கு அடியில் ரொம்ப டீப்பாக உள்ள அழுக்கு இருந்ததுன்னா இட் இஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் க்ளீனிங் த சப்ஜிஞ்சவல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரூட் சர்ஃபேஸ். அதாவது ஈருக்கு அடியில் இருக்கிற ரூட் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸுக்கு பேர் ரூட் பிளானிங். இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு டி மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு ஸ்க்ராப் பண்ணோடனே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ வென் டு வி நீட் ரூட் பிளானிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போ ரூட் பிளானிங் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரியோடான்டைட்டிஸ் ஈர் வியாதி இருக்கும் போது நமக்கு ரூட் பிளானிங் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜை தாண்டி பல் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ரொம்ப டீப்பாக இருக்குன்னா நம்ம இந்த ஈரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எலும்பு வரைக்கும் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளாப் சர்ஜரி. ஃப்ளாப் சர்ஜரினா என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரோப் விட்டு பார்க்கும்போது எலும்பு இப்படி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ளாப். ஃப்ளாப்னா ஒரு சின்ன சதை மாதிரி. இதை ஓப்பன் பண்ணால் எலும்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு எலும்பு போட்டுட்டு தையல் போடுவாங்க. ஸோ எலும்பு வளர்ந்துடும், ஸோ பல்லு ஆட்டம் குறைஞ்சிரும். ஸோ அதான் ஃப்ளாப் சர்ஜரி. ஸோ ஃப்ளாப் சர்ஜரி, ரூட் பிளானிங், ஸ்கேலிங். ஃபஸ்ட்டு ஸ்கேலிங், ரூட் பிளானிங், அப்புறம் ஃப்ளாப் சர்ஜரி. இதுதான் ஈரோடைய மெயின் ட்ரீட்மெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.